மாமியார் நிச்சய மருமகள். மாமியார் மருமகள் கதை. லதா மாதிரி மருமகளை பெற நான் கொடுத்து வச்சிருக்கணும் வேணி என்றாள் அகிலாண்டம். அப்படியா, அவ்வளவு உயர்ந்த குணமா ஆண்டி அவளுக்கு? போனில் வியந்தாள் வேணி. சொன்னா நம்ப மாட்டேன். அவள் வந்ததிலிருந்து என் துணிகளை கூட என்ன துவைக்க விடாம அவளே தான் துவைக்கிறான்னா பாரு. ஆனால் துவைத்த துணியை நான் தான் காய போடுவேன். பரவாயில்லையே, இந்த காலத்திலும் இப்படி ஒரு மருமகளா என்று ஆச்சரியப்பட்டாள் வேணி. அந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்தாள் வேணி. ஆஃபீஸ் லீவு என்பதால் லதா மட்டுமே வீட்டில் இருந்தாள். வாங்க வாங்க உட்காருங்க என்ற வரவேற்ற லதா தொடர்ந்து அத்தை கோவிலுக்கு போயிருக்காங்க என்றாள். பரவாயில்லம்மா, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். மாமியார் துணிகளெல்லாம் நீ துவைத்து போட்டு மாமியார் மிச்சம் மருமகளா நீ இருக்கிறதே கேள்விப்பட்டதும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்றாள் வேணி. எங்கள் அத்தை துணி துவைச்சா ஏகப்பட்ட சோப்பு சர்ஃபு வேஸ்ட் பண்ணிடுறாங்க. தேவைக்கு அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணி காலி பண்ணிடுறாங்க. அதான் வேறு வழி இல்லாமல் நானே துவைச்சி தொலைக்கலாமேன்னு. கோவிலில் இருந்து திரும்பிய அகிலாண்டத்தின் காதுகளில் மருமகளின் பேச்சு விழ உறைந்து நின்றாள்.